ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிக் ஃப்ரேம்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட் இன்னைக்கு ஆவேசம் படம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுங்க. ஸோ அந்த படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், சரியான படம். ஸோ நம்ம சிஸ்டர் இன்னும் அந்த படம் பார்க்கல. சரி, அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு சாட்டர்டே நைட் இந்த படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணி ஆகுது. சரி, 1 o'clock நம்ம போடுவோம் அப்படின்னு இந்த ஃபுல் நைட்டை வந்து ஆவேசமோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம பண்ணுறோம், சம்சா ரோலா, எஸ், சமோசா பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள். ஸோ வந்து சமோசா ரொம்ப பெரிய கஷ்டமான டிஷ்ஷு. நாங்கள் எப்படி செய்யணுன்றது வந்து உங்களுக்கு காமிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெங்காயம் வேணுங்க சமோசா செய்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த சிஸ்டர் தானே வந்து இந்த ஆனியன் கட் பண்ணிருந்தான். முதல்ல வந்து சரியான கட் பண்ணி ஹெல்ப் பண்ண அப்படின்னா அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் எனக்கு அது என்ன ரீசன் தெரியுது. கண்ணு கலங்கு இல்லைங்களா? ஐயோ ஹாஸ்மி, கண்ணா பண்ணுறோமா? ஐயோ, எங்கே பெருசு வெட்டிட்டியா என்ன? இல்லை ஹாஸ்மி, என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல ஹாஸ்மி. அதனால தான் நான் முன்ன வந்து நீ வெட்டுன்னேன். கைஸ், இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 ஆனியன்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 1/2 கப்பு அவல் எடுத்துருக்கோம். அவல் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவல் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து சமோசா ஷீட்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம், சும்மா கட் பண்ணி அதோட ஸ்டஃப்பில் நம்ம போடுறதுக்கு. அப்புறம் ஆஸ்பர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சால்ட்டு, காரம், அது நம்ம மிக்சிங்கில் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சரி, நாங்கள் செய்கிற சமோசாவுக்கு இந்த ரெசிபி எடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் சமையல் சேனல் வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்களே அதை பார்த்து தான் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது எங்களோட ரெசிபி இதுதான். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சமோசா தான் போட போகிறோம். வாங்க ரைஸ். இப்போ நம்ம சமோசா ஷீட்டில் வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். சம்சா ரெடி ஆகிடுச்சு. சம்சா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே கடையில் சாப்பிட்ற சம்சா மாதிரி இருக்குமா? இல்லை, கிறிஸ்பியாக ஒரு நான் எதிர்பார்க்கல. என்னை விட்டு சாப்பிட்டா வயிற்று வலிக்கும். ஆமாம். ஓகே காய், ஸோ நல்ல வீக்கெண்ட். சம்சா சாப்பிட்டே படம் பார்க்கலாம்னு நினச்சோம், பட் அதோட டேஸ்ட்டாக சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம். See you guys, see you on the next video.